பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுறோம். இதில் வந்து லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிளில் பார்க்க போகிறோம். லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிளில் இப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்காண்டியம் என்ற எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னா 21. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்க போகிறோம். இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d 3d பார்த்தீங்கன்னா 1 வரும். 3d வந்து 1 வருது. சரி, இப்போ இந்த ஸ்காண்டியமில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் எலக்ட்ரான் எங்கே போகுதுன்னா 3dயில் போயிருக்குது. டிஃப்ரென்ஷியேட்டிங் எலக்ட்ரான் எங்கே இருக்குதுன்னா 3dயில் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட்டிங் எலக்ட்ரான் அப்படின்னா லாஸ்ட் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலுக்கு போனதுனால இந்த எலிமெண்ட் என்னன்னு சொல்கிறோன்னா டி பிளாக் எலிமெண்ட்ன்ட்டு சொல்கிறோம். இந்த ஸ்காண்டியமில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் எலக்ட்ரான், அதாவது லாஸ்ட் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலுக்கு போனதுனால இந்த எலிமெண்ட் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா டி பிளாக் எலிமெண்ட்ன்ட்டு சொல்கிறோம். அடுத்து இந்த ஸ்காண்டியத்துக்கு வந்து இந்த ஸ்காண்டியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்னா, ஸ்காண்டியத்துக்கு வந்து இந்த 1sலேருந்து 3p வரைக்கும் எப்படி எழுதிக்கலாம்னா ஆர்கான்ன்ட்டு எழுதிக்கலாம். இந்த 1s2லேருந்து 3p6 வரைக்கும் என்னன்னு எழுதிக்கலாம்னா ஆர்கான் எழுதிக்கலாம். அப்புறம் என்ன எழுதணும்னா 3d1 4s2ன்னு எழுதணும். 3d1 அப்புறம் 4s2ன்னு எழுதணும். ஏன் 3d1 4s2ன்னு எழுதணும் அன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு முன்ன இந்த 4sக்கும் 3dக்கும் எனர்ஜி எப்படி இருக்கும்னாக்கா 4sனுடைய எனர்ஜி 3dயை விட கம்மியாக இருக்கும். எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண பின்னாடி 4sனுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னாக்கா 3dயை விட அதிகமாயிடும். ஒன்ஸ் எலக்ட்ரான் 3dக்கு என்ட்ரான உடனே இதனுடைய எனர்ஜி வந்து 4sஐ விட கம்மியாயிடும். அதனால தான் எப்படி எழுதுறோம்னாக்கா 3d1 4s2ன்னு எழுதுறமே தவிர 4s2 3d1ன்ட்டு எழுதுறது கிடையாது. அப்போ ஸ்காண்டியம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா ஆர்கான் 3d1 4s2 அப்படி சொல்கிறோம். சரி, இப்போ இந்த ஸ்காண்டியத்துக்கு அவுட்டர்மோஸ்ட் ஷெல் என்னன்னா 4s. இந்த ஸ்காண்டியத்துக்கு அவுட்டர்மோஸ்ட் ஷெல் என்னன்னா 4s. ஆனால் வேலன்சி ஷெல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3d1 4s2. அப்போ வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷனும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷனும் சேமாக கிடையாது. அதனால இது ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் கிடையாது. ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும்? வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷனும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷனும் சேமாக இருக்கணும். வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷனும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷனும் சேமாக இருந்தால்தான் ரெப்ரசன்டேட்டிவ் என்ற வார்த்தையை சொல்லணும், என்ற வார்த்தைக்கு போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. இங்கே வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷனும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷனும் சேமாக கிடையாது. அதனால இது ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் கிடையாது. அப்போ இது என்னன்னு சொல்றது? இது என்னன்னு சொல்லணும்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸாக இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸாக இல்லைன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ன்ட்டு சொல்லணும். இது எதில் வருதுன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அப்போ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் என்ன? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா அது ஃபர்ஸ்ட் டி பிளாக்ல வரணும். அப்புறமா n-1 டி சப்ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் 10 இருக்கணும். அது என்னது n-1? n என்ன? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். யாருடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்? அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லினுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதுல இருந்து n-1. இங்க வந்து அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னன்னா 4. இப்போ n-ன்றது 4. அப்போ n-1ன்றது என்னன்னா 3. அப்போ இந்த 3d என்றது வேலன்சி ஷெல்ல வருதா இல்லையா? அப்படின்னா n-1dன்னா வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய டி சப்ஷெல். அந்த வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய டி சப்ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கணும்னா 10 விட கம்மியா இருக்கணும். வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய டி சப்ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் 10 விட கம்மியா இருந்தால் அந்த எலிமெண்ட்டை டிரான்சிஷன் எலிமெண்ட்ன்ட்டு சொல்லுவோம். அப்படின்னா வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய டி சப்ஷெல் பார்ஷியலி ஃபில்டா இருக்குது. அப்படி பார்ஷியலி ஃபில்டா இருந்தா அந்த எலிமெண்ட் என்னன்னு சொல்றோம்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். இங்க n-1d என்றது இதுதான். n என்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்றது 4, n-1d என்றது 3d.
3Dல எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 10 இருக்குது அப்படின்னா பார்ஷியலி ஃபில்டு. அதனால இந்த எலிமெண்ட் என்னன்னு சொல்லலாம்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். இப்போ இந்த வேலன்சி ஷெல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 + 2 3 இருக்குது. அதனால இதுக்கு வந்து குரூப் நம்பர் என்னன்னா 3b, ரோமன் லெட்டர் 3b, யூரோப்பியன் சிஸ்டம் பிரகாரம். ஐயூபேக் பிரகாரம் என்ன பண்ணனா ஜஸ்ட் 3. ஐயூபேக் பிரகாரம் என்ன சொன்னோம்னா ஜஸ்ட் 3ன்னு சொன்னா போதும். ஓகே, ஐயூபேக் பிரகாரம் ஜஸ்ட் 3 ன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இந்த எலிமெண்ட் எந்த பீரியட்ல வருது? எந்த பீரியட்ல வருதுன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லினுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் பீரியட் நம்பர். இந்த எலிமெண்ட்டுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 4 இருக்கிறதுனால இந்த எலிமெண்ட் எந்த பீரியட்ல வரும்னா 4th பீரியட்ல வரும். இந்த எலிமெண்ட் எந்த பீரியட்ல வருதுன்னா 4th பீரியட்ல வருது அப்படி சொல்றோம். ஓகேவா? சரி, அப்போ டைப் ஆஃப் எலிமெண்ட் என்னன்னா டி பிளாக். அதாவது எந்த பிளாக்னு பார்த்தீங்கன்னா டி பிளாக். டைப்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட். குரூப்னு பார்த்தீங்கன்னா 3b, யூரோப்பியன் பிரகாரம். ஐயூபேக் பார்த்தீங்கன்னா 3, பீரியட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4th பீரியட். ஜெனரல் வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? இந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய குரூப்புக்கு ஜெனரல் வேலன்சி ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் அன்ட்டு பார்க்கலாம். அந்த வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கோங்க. வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் என்ன? D1s2. இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லினுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னன்னு சொல்லுங்க. அப்போ இந்த டி எதுல வரும்னா n-1ல வரும். அப்போ n-1 D1ns2 இதுதான் ஜெனரல் வேலன்சி ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த எலிமெண்ட்டுக்கு. ஓகேவா? இந்த எலிமெண்ட் இந்த 3bல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 3bல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்னன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ 3bல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுனாக்கா ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தனம், ஆக்டினியம், அடுத்து ஆக்டினியம் இருக்குது. இத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4b. இந்த 4bல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4bல டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம், ரூதர்ஃபோர்டியம். இந்த 4bல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இது. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல ஆஃப்னியம் அடுத்து என்ன வருதுன்னா டப்னியம் வருது. சரி, அடுத்து 5bக்கு போலாம். இந்த 5bல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெனேடியம், நியோபியம், டான்டலம். அடுத்து 6b குரூப். 6b குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். 6b குரூப்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். அடுத்து 7b குரூப் எடுத்துக்கிறோம். 7bக்கு வந்து மேங்கனீஸ், டெக்னீசியம், ரீனியம். 7bக்கு. சரி, அடுத்த ஃபேமிலி என்னன்னா அயன் ஃபேமிலி. அயன் ஃபேமிலியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா அயன், ருத்தினியம், ஆஸ்மியம். அடுத்து கோபால்ட் ஃபேமிலி. கோபால்ட், ரோடியம், இரிடியம். அடுத்து நிக்கல் ஃபேமிலி. நிக்கல், பெல்லேடியம், பிளாட்டினம். இந்த 3 ஃபேமிலிஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கெல்லாம் யூரோப்பியன் குரூப் நம்பர் கொடுத்துட்டோம். ஐயூபேக் குரூப் நம்பரும் கொடுக்க போறோம். ஐயூபேக் குரூப் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க ரோமன் லெட்டர் 3bனா இங்க 3, இங்க 4, இங்க 5, இங்க 6, இங்க 7. இப்போ அயன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அயன் எடுத்துக்கலாம். அயனுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d6 4s2. அப்படின்னா வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து 8th குரூப்னு சொல்றோம் ஐயூபேக் பிரகாரம். அடுத்து கோபால்ட் எடுத்துக்கிறோம். கோபால்ட்டுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா ஆர்கான் 3d7 4s2. வேலன்சி ஷெல்ல 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால கோபால்ட் ஃபேமிலியை 9th குரூப்னு சொல்றோம் ஐயூபேக் பிரகாரம். அடுத்து நிக்கல் எடுத்துக்கலாம். நிக்கல்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d8 4s2. இப்போ வேலன்சி ஷெல்ல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால நிக்கலை வந்து 10th குரூப்னு சொல்றோம். இப்போ இந்த அயன், கோபால்ட், நிக்கல் எதுல வருதுன்னா டோபெர்னர் ட்ரையட்ல வருது. அப்புறமா அதாவது இந்த 3 எலிமெண்ட்ஸையும் ஒரு ட்ரையட் என்று சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு வந்து சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால ட்ரையட்னு சொல்றாரு. மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள்ல பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் இந்த அயன் ஃபேமிலி, கோபால்ட் ஃபேமிலி, நிக்கல் ஃபேமிலி எல்லாத்தையும் ஒரே ஒரு குரூப்ல பிளேஸ் பண்றாரு. அந்த குரூப் என்னன்னா 8th குரூப்ல பிளேஸ் பண்றாரு. ஏன்னா இந்த எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் நேச்சர் எப்படி இருக்குதுன்னா கேரக்டர் எப்படி இருக்குதுன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குதுன்னா சிமிலரா இருக்கிறதுனால அது 8th குரூப்னு அப்படி எடுத்துக்கிறாங்க.
அப்போ அயன் ஃபேமிலி, கோபால்ட் ஃபேமிலி, நிக்கல் ஃபேமிலி அப்படி என்ன சொல்றாங்கன்னா 8th குரூப் சொல்ல வராங்க. சரி, அப்போ யூரோப்பியன் சிஸ்டம் பிரகாரம் அயன் ஃபேமிலிக்கு குரூப் நம்பர் 8th, கோபால்ட் ஃபேமிலி குரூப் நம்பர் 8th, நிக்கல் ஃபேமிலி குரூப் நம்பர் 8th. அப்போ 8th குரூப்ல எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குதுன்னா அயன் ஃபேமிலி, கோபால்ட் ஃபேமிலி, நிக்கல் ஃபேமிலி இருக்குது. ஐயூபேக் பிரகாரம் அயன் ஃபேமிலிக்கு 8th குரூப், கோபால்ட் ஃபேமிலிக்கு 9th குரூப், நிக்கல் ஃபேமிலிக்கு 10th குரூப் அப்படி சொல்லணும் ஐயூபேக் பிரகாரம். மெண்டலீஃப் பிரகாரம் அதாவது யூரோப்பியன் பிரகாரம் ஜஸ்ட் ரோமன் லெட்டர் 8ன்னு சொன்னாவே போதும். ஓகே, அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா காப்பர் ஃபேமிலி எடுத்துக்கலாம். காப்பர் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா காப்பர், சில்வர், கோல்டு. காப்பர், சில்வர், கோல்டு இருக்குது. காப்பருக்கு அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 29. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d10 4s1 அனாமலஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும் காப்பருக்கு. சரி, அதே போல தான் சில்வருக்கு, கோல்டுக்கெல்லாம் ஏற்றுறோம். இப்போ காப்பருக்கு வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் 3d10 4s1. அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 4s1. இப்போ வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷனும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷனும் காப்பருக்கு சேம் கிடையாது. அதனால ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வராது. இந்த காப்பர்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுவும் எப்படி எதுவும்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d9 இப்படி தான் எதுவும். அப்புறமா ஒரு எலக்ட்ரான் 4sல இருந்து 3dக்கு வந்துடும். அதனால இது 4s1 எதுவும், இதை 3d10 எதுவும், இதை 3d10 இதை 4s1 எதுவும். ஓகே, ஸோ 3d10 4s1 எதுவும். அப்படின்னா இந்த காப்பர்ல டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் எங்க என்டர் ஆகுதுன்னா டி ஆர்பிட்டால்ல என்டர் ஆகுறதுனால இந்த காப்பர் ஃபேமிலி எந்த பிளாக்ல வருதுன்னா டி பிளாக்ல வருதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ இது டிரான்சிஷன் எலிமெண்டா அன்ட்டு பார்க்க போறோம். டிரான்சிஷன் எலிமெண்ட்டுக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்? டிரான்சிஷன் எலிமெண்ட்னா அது டி பிளாக் எலிமெண்டா இருக்கணும். அதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய டி சப் ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் 10 விட கம்மியா இருக்கணும். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா அது டி பிளாக்கா இருக்கணும். அதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய டி சப் ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் 10 விட கம்மியா இருந்துச்சுன்னா அது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ இது டி பிளாக் எலிமெண்ட் தெரியும். சரி, இதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய டி என்னன்னா டில 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா இது கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு தானே அர்த்தம். அப்போ இது கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிறதுனால இது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லலாமா? சரி, அப்போ இந்த டெஃபினிஷன் பிரகாரம் இதை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடாது. டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு இன்னொரு டெஃபினிஷன் இருக்குது. அது என்ன டெஃபினிஷன்? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ன்றதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் இருக்குது. அது என்னன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் அயான் எடுத்துக்கணும். மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம்ல எடுத்துக்கணும் அயான். அந்த மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய டி சப் ஷெல்ல எடுத்துக்கணும். அந்த டி சப் ஷெல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்லலாம் சொல்றாங்க. அப்போ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னா கொடுத்திருக்கிற எலிமெண்ட்டை மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம்ல எடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் அயான், மோஸ்ட் ஸ்டேபிள் அயானிக் ஃபார்ம்ல எடுத்துக்கோங்க. அந்த மோஸ்ட் ஸ்டேபிள் அயானிக் ஃபார்ம்ல இருக்கும் போது அதனுடைய வேலன்சி ஷெல்ல டி சப் ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் 10 விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்லலாம். சரி, இப்போ காப்பருக்கு பார்க்கலாம். காப்பருக்கு அட்டாமிக் நம்பர் 29. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வருதுன்னா ஆர்கான் 3d10 4s1 வருது. ஆர்கான் 3d10 4s1 வருது. இப்போ காப்பர் +1 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்குது. அப்படின்னா காப்பர்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா +1 கிடைக்கும். எந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது? 4sல இருந்து ரிமூவ் பண்ணணும், 3dல இருந்து பண்ணக்கூடாது. ஏன்னா 4sக்கு எனர்ஜி அதிகம், 3dக்கு எனர்ஜி கம்மி. எதுக்கு எனர்ஜி அதிகமோ அதுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். சரி, அப்போ 4sல இருந்து ரிமூவ் பண்ணலாம். அப்போ 4sல இருந்து ரிமூவ் பண்ணா என்ன வருதுன்னா ஆர்கான் 3d10 வருது. 4s 0வா இருக்குது. இப்போ இங்க எலிமெண்டா இருக்கும்போது வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய டி கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்குது. அப்போ டிரான்சிஷன் சொல்ல முடியல. அயானிக் ஃபார்ம் எடுத்துக்கணும். அயானிக் ஃபார்ம்ல வேலன்சி ஷெல்ல டில 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்குது. அப்போ டிரான்சிஷன் சொல்ல முடியாது.
சரி, இப்போ காப்பர் அப்படின்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கிடையாதுன்ற மாதிரி தான் நமக்கு வந்திருக்குது. சரி, இந்த காப்பர் வேற ஏதாவது ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்குதான்னு பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2+, Cu2+ காமிக்குது. காப்பர்னுடைய காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து +2ல இருக்குது. குப்ரிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். +1 இருந்தால் குப்ரஸ் சொல்லுவோம். இப்போ இந்த Cu+2 வேணும்னா இதுல இருந்து இந்த Cu+ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்க. Cu+2 வேணும்னா இந்த Cu+ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்க. அப்படி ரிமூவ் பண்ண என்ன வரும்னா ஆர்கான் 3d9 4s0. ஆர்கான் 3d9 4s0 வரும். இப்போ 3d9னா இது பார்ஷியலி ஃபில்டுன்னு அர்த்தம். இது பார்ஷியலி ஃபில்டு அனும்போது இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் என்னன்னு சொல்லலாம்? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லலாம். அப்போ காப்பர் ஃபேமிலி என்னன்னு சொல்லலாம்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்ல வரும். காப்பர் ஃபேமிலி எலிமெண்ட்ஸை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். சரி, அப்போ காப்பர் ஃபேமிலி எலிமெண்ட்ஸை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டோம். சரி, அடுத்து வந்து இப்போ குரூப் நம்பரை சொல்லணும். யூரோப்பியன் குரூப் நம்பர் என்ன பார்க்கணும். இப்போ காப்பர் ஃபேமிலி எடுத்துக்கலாம். காப்பர், சில்வர், கோல்டு எடுத்தாச்சு. காப்பர், சில்வர், கோல்டு, ரான்ஜெனியம். இப்போ காப்பர் ஃபேமிலி எடுத்தாச்சு. இதுல காப்பர் காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் என்னன்னா +1 +2 காமிக்கும். காப்பர். சில்வர் என்ன பண்ணுன்னா +1 காமிக்கும். கோல்டு என்ன பண்ணுன்னா +1 +3 காமிக்கும். காமனா என்ன ஆக்சிடேஷன் நம்பர்னா +1. அதனால இந்த காப்பர் ஃபேமிலிக்கு என்ன யூரோப்பியன் குரூப் நம்பர்னா 1b சொல்றாங்க. காப்பர் ஃபேமிலிக்கு யூரோப்பியன் குரூப் நம்பர் என்னன்னா 1b. சரி, இந்த காப்பர்னுடைய வேலன்சி ஷெல் என்ன? 3d10 4s1. இந்த வேலன்சி ஷெல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால ஐயூபேக் குரூப் நம்பர் என்னன்னா 11. ஐயூபேக் குரூப் நம்பர் என்னன்னு சொல்றாங்கன்னா 11 சொல்றாங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த காப்பர் எந்த பீரியட்ல வரும்னா இந்த காப்பர்னுடைய அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லை பாருங்க. அந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னன்னு பாருங்க. அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் காப்பர்னுடைய இந்த பீரியட் நம்பர்னு சொல்லணும். அப்போ காப்பருக்கு வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னவோ அதுதான் அதனுடைய பீரியட் நம்பர். சரி, இது போல இந்த காப்பர் ஃபேமிலி சொல்லியிருக்கோம். அடுத்து பார்க்க போறது என்னன்னா ஜிங்க் ஃபேமிலி. இந்த ஜிங்க் ஃபேமிலியில ஜிங்க் எடுத்துக்கலாம். ஜிங்க்குக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வருதுன்னா ஆர்கான் 3d10 4s2. இதுதான் ஜிங்க்குக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இங்க ஜிங்க்ல டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால வர்றதுனால இந்த ஜிங்கை வந்து எந்த எலிமெண்ட் சொல்லலாம்னா டி பிளாக் எலிமெண்ட் சொல்லலாம். இப்போ இது டிரான்சிஷன் எலிமெண்டா இல்ல கிடையாதா நம்ம பார்க்கணும். இப்போ ஜிங்க்கினுடைய வேலன்சி ஷெல் இது. இந்த வேலன்சி ஷெல்ல டி வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கனால இது டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. சரி, இன்னொரு டெஃபினிஷன் பிரகாரம் பார்க்கலாம். அதாவது இதை மோஸ்ட் ஸ்டேபிள் அயானிக் ஃபார்மா இதை மாத்திட்டு பார்க்கணும். ஜிங்க்கினுடைய காம்பவுண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது என்ன காம்பவுண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணுதுன்னா +2 காம்பவுண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணுது. அப்போ ஜிங்கை Zn2+ மாற்றணும்னா ஜிங்க்ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும். எந்த ஷெல்ல இருந்து ரிமூவ் பண்ணலாம்? அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு எனர்ஜி அதிகம். அப்போ 4s தான் அவுட்டர்மோஸ்ட் ஷெல். அதுல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றீங்க. ரிமூவ் பண்ண என்ன வருதுன்னா ஆர்கான் 3d10 வருது. ஆர்கான் 3d10 4s0 வருது. இந்த மோஸ்ட் ஸ்டேபிள் அயானிக் ஃபார்ம் இல்ல பாத்தீங்கன்னா 3Dல பாத்தீங்கன்னா வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய டி சப் ஷெல் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிறதுனால இந்த ஜிங்க் எலிமெண்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல வராது. அப்படின்னா ஜிங்க் ஃபேமிலி டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல வராது, ஆனா டி பிளாக்ல வரும். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல வராது, ஆனா டி பிளாக்ல வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஜிங்க் வந்து எந்த பிளாக்ல வருதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இதனுடைய யூரோப்பியன் குரூப் நம்பரை சொல்லணும். அதனால இந்த ஜிங்க் ஃபேமிலி எடுத்துக்கலாம். இதுல ஜிங்க் ஃபேமிலியில Zn இருக்குது, அடுத்து கேட்மியம் இருக்குது, அடுத்து மெர்க்குரி இருக்குது, அடுத்து கோப்பர்னீசியம் இருக்குது. ஜிங்க் வந்து +2 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும். கேட்மியம் +2 காமிக்கும். மெர்க்குரி பார்த்தீங்கன்னா +1 காமிக்கும், +2 காமிக்கும். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா +2 இருக்கிறதுனால இதுக்கு யூரோப்பியன் குரூப் நம்பர் என்ன சொல்றாங்கன்னா 2bன்னு சொல்றாங்க. யூரோப்பியன் குரூப் நம்பர் 2bன்னு சொல்றாங்க. ஏன் யூரோப்பியன் குரூப் நம்பர் 2bன்னு சொல்றாங்கன்னா இது ஜென்ரலா +2 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கிறதுனால. இப்போ இந்த ஜிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 4s தான். என்ன பாருங்க, ஜிங்க்குல வந்து 4s எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்குது. கேட்மியத்திலையும் அதான், மெர்க்குரிலையும் அதான். அப்போ வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் ஜிங்க்குக்கு என்னன்னா 4s தான். ஆனா
இந்த 3Dல இது டி பிளாக்கா இருக்கறனால 3Dல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த 10 இந்த 2 ஆட் பண்ண எவ்வளவு வருதுன்னா 12 வருது. அப்போ இதுக்கு ஐயூபேக் குரூப் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 12 என்று சொல்றோம். இந்த ஜிங்க் ஃபேமிலிக்கு ஐயூபேக் குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா 12 என்று சொல்றோம். ஓகே. இப்போ பீரியட் நம்பர் வேணும்னா என்ன செய்யணும்னாக்கா அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லினுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பாருங்க, அதை பீரியட் நம்பரா சொல்லலாம். எப்படி சொல்றாங்க? சரி, இப்போ வந்து டி பிளாக்ல பாத்தீங்கன்னா டி சப்ஷெல் பாத்தீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும். அதனால டி பிளாக் பாத்தீங்கன்னாக்கா 10 ஃபேமிலிஸ் இருக்கும் டி பிளாக்ல. ஸ்டார்டிங் என்னன்னா ஸ்காண்டியம் ஃபேமிலி, அதுக்கு அடுத்து டைட்டானியம், அதுக்கு அடுத்து வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். 10 ஃபேமிலிஸ் வரும். ஏன் 10 ஃபேமிலிஸ் வருதுன்னா டி சப்ஷெல் வந்து மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும். அதனால தான் 10 ஃபேமிலிஸ் வருது அன்ட்டு நம்ம சொல்ல வரோம். சரி, இப்போ வந்து இந்த அடுத்து வந்து என்ன பார்க்க போறேன்னாக்கா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல ஒன்று எடுத்துக்கலாம். எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா இந்த சீரியம் சீரியம் என்ற எலிமெண்ட் எடுத்துக்கலாம். சீரியம் என்ற எலிமெண்ட் எடுத்துக்கலாம். சீரியம் என்ற எலிமெண்ட்ஸ் எதுல வருது? லாந்தரைட்ஸ்ல வருதா இல்ல ஆக்டினைட்ஸ்ல வருதா? சீரியம் என்ற எலிமெண்ட். சீரியம் என்ற எலிமெண்ட் எதுல வருதுன்னா லாந்தனைட்ஸ்ல வருது. லாந்தனைட்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் என்னன்னு சொல்லுவோம்னா சீரியம் என்று சொல்லுவோம். இந்த சீரியத்துக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம பார்க்க போறோம். சீரியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னா 58. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் ஷெல்ல 1s இருக்குது, செகண்ட் ஷெல்ல 2s 2p, தேர்ட் ஷெல்ல பார்த்தீங்கன்னா 3s 3p 3d இருக்குது, ஃபோர்த் ஷெல்ல பார்த்தீங்கன்னா 4s 4p 4d 4f இருக்குது, ஃபிஃப்த் ஷெல்ல பார்த்தீங்கன்னா 5s 5p 5d 5f அப்படி போயினே இருக்கும். சிக்ஸ்த் ஷெல்ல பார்த்தீங்கன்னா 6s 6p 6d போயினே இருக்கும். செவன்த் ஷெல்ல 7s. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணனா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் 1sக்கு போகும், அப்புறமா 2sக்கு போகும், அடுத்து 2pக்கு போகும், அடுத்து 3sக்கு போகும், அடுத்து 3pக்கு போகும், அடுத்து 4s, அடுத்து 4s முடிச்ச பின்னாடி 3d, 3d முடிச்ச பின்னாடி 4p, 4pக்கு அடுத்து 5s, அடுத்து பார்த்தீங்கன்னா 4d, அடுத்து 5p, அடுத்து 6s, அடுத்து பார்த்தீங்கன்னா 4fக்கு போகும், அடுத்து 5d, அடுத்து 6p, அடுத்து 7s இப்படி போயினே இருக்கும். இப்போ எலக்ட்ரான்ஸை இப்போ ஃபில் பண்ண போறோம். இப்போ 58 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்க 2, இங்க 4, இங்க 10, இங்க 12, இங்க 18, இங்க 20, இங்க 30, 36, 38, 48, 48க்கு வந்தாச்சு. இங்க வந்து 6 போட்டா எவ்வளவு வருது? 54, இங்க 56. இப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்குதுன்னா இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் 56 வந்தாச்சு. 58னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எங்கே போகும்னா 5dக்கு போகும், அப்புறமா தான் 4fக்கு வரும். ஓகேவா? 5dக்கு போயிட்டு ஒரு எலக்ட்ரான் போன பின்னாடி 4fக்கு ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வரும். எனியோ டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் f ஆர்பிட்டால் போனதுனால இதை f பிளாக் எலிமெண்ட் என்று சொல்லலாம். ஓகே, அப்போ சீரியத்துக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா xenon, xenon கொடுப்போம், அடுத்து 4f1, 5d1, 6s2. இதுதான் xenon-உடைய இதுதான் சீரியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, அப்போ சீரியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இது போல கொடுக்கிறோம். சரி, சீரியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கொடுத்தாச்சு. டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் f ஆர்பிட்டாலுக்கு என்டர் ஆனதுனால இதை என்னன்னு சொல்றேன்னா f பிளாக் எலிமெண்ட் என்று சொல்றோம். சரி, அடுத்து இதனுடைய வேலன்ஸ் ஷெல் பாத்தீங்கன்னா இப்படி, இதுதான் வேலன்ஸ் ஷெல். அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். நவ் ரெப்ரசன்டேட்டிவ் இது எந்த டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல வரும்? ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வருமானா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்னா வேலன்ஸ் ஷெல் கான்ஃபிகரேஷனும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷனும் ஃபர்ஸ்ட் சேமா இருக்கணும். அப்புறமா வேலன்ஸ் ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் லெஸ் than 8 இருந்தா அதை ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். ஆனா இங்க அப்படியா இருக்குது? வேலன்ஸ் ஷெல்ல பாருங்க 4f1, 5d1, 6s2. ஆனா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல பாருங்க 6s2. அப்போ வேலன்ஸ் ஷெல்லும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லும் சேம் கிடையாது. அதனால இது ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வராது. சரி, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல வருமான்னு பார்க்கலாம். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் அது டி பிளாக்கா இருக்கணும்.
டி பிளாக் இருக்கணும். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா n-1d ns இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பாத்தீங்கன்னா இது வந்து வேலன்சி ஷெல்லா இருக்கும். வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன். அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா ns இருக்கும். அப்படி இருந்து இந்த டி சப் ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் 10 விட கம்மியா இருந்துச்சுன்னா அதை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஆனா இங்க அது மாதிரி இல்லை. வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குதுன்னா வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன்ல அவுட்டர் மோஸ்ட் ஷெல் 6 இருக்குது, பெனல்டிமேட் ஷெல்ல 5ல டி இருக்குது, ஆன்டி பெனல்டிமேட் ஷெல் 4ல எஃப் இருக்குது. அதனால இது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கிடையாது. சரி, அப்போ எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸை ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடாது, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடாது. அப்போ இது என்னன்னு சொல்றாங்கன்னா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்னாவே என்ன சொல்லணும்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லணும். இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இந்த இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் எங்கேக்கு போகுதுன்னா ஆன்டி பெனல்டிமேட் ஷெல்ல இருக்கக்கூடிய எஃப் சப் ஷெல்லுக்கு போகும். சரி, இப்போ இதனுடைய யூரோப்பியன் குரூப் நம்பர் என்ன பார்த்தாக்கா எஃப் பிளாக் எலிமெண்ட்னாவே அதுக்கு யூரோப்பியன் குரூப் நம்பர் ஃபிக்ஸ்டு, அது வந்து 3b. அவ்வளவுதான். எஃப் பிளாக் எலிமெண்ட்னாவே எஃப் பிளாக்ல டோட்டலா 28 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எஃப் பிளாக் எலிமெண்ட்னாவே அதுக்கு யூரோப்பியன் குரூப் நம்பர் என்னன்னா 3b. அதை விட்டு வேற கிடையாது. ஏன் அப்படியே 3b பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க? மற்றதுக்கெல்லாம் யூரோப்பியன் குரூப் நம்பர் பார்க்கும்போது வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தானே குரூப் நம்பரை சொன்னோம். இங்க மட்டும் ஏன் 3bன்னு சொல்லிட்டாங்க? அது இல்லாம சீரியத்துக்கு மட்டும் கிடையாது, எஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒரே குரூப் நம்பர் 3b. ஆனா எஸ் பிளாக்ல அது மாதிரி இருக்குதா? பி பிளாக்ல இருக்குதா? டி பிளாக்ல இருக்குதா? எந்த ஒரு குரூப்ல எந்த ஒரு பிளாக்லயும் இல்லையே. எஸ் பிளாக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 2 குரூப்ஸ் இருக்கும். டி பிளாக்னா 10 ஃபேமிலிஸ் வரும். பி பிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 குரூப்ஸ் வருது. ஆனா எஃப் பிளாக் எடுத்துக்கினா ஒரே ஒரு குரூப் 3b. ஏன் ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ 4fல டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் என்ட்ரானா அந்த எலிமெண்ட்ஸை 4f சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. 4f சீரீஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்னா சீரியம் 58ல இருந்து லுட்டீசியம் 71 வரைக்கும், லுட்டீசியம் 71 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் 14 எலிமெண்ட்ஸ். இந்த 14 எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா 4f சீரீஸ் அன்ட்டு சொல்றாங்க. அடுத்து 5fக்கு எலக்ட்ரான் என்ட்ராச்சுன்னா 5fல எலக்ட்ரான் என்ட்ராச்சுன்னா அத 5f சீரீஸ் அன்ட்டு சொல்றாங்க. இந்த 5f சீரீஸ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா தோரியம், ஸ்டார்டிங் எலிமெண்ட் தோரியம் 90ல இருந்து லாரன்சியம் 103 இது வரைக்கும் இருக்குது. இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா 5f சீரீஸ்ன்னு சொல்றோம். இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா 14 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த 4f சீரீஸ்ல இருக்கக்கூடிய 14 எலிமெண்ட்ஸ் இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு சிமிலரா இருக்குதுன்னா லாந்தனம்க்கு சிமிலரா இருக்குது. அதனால இந்த எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா லாந்தனைட்ஸ் என்று சொல்றாங்க. லாந்தனம்க்கு என்ன குரூப் நம்பர்னா 3b. அதனால இந்த எலிமெண்ட்ஸுக்கும் குரூப் நம்பர் 3b என்று சொல்றாங்க. அடுத்து இந்த 5f சீரீஸ்ல இருக்கக்கூடிய இந்த 14 எலிமெண்ட்ஸ் எதுக்கு சிமிலரா இருக்குதுன்னா ஆக்டினியம்க்கு சிமிலரா இருக்குது. அதனால இந்த 14 எலிமெண்ட்ஸ் ஆக்டினைட்ஸ் என்று சொல்றாங்க. இந்த 14 எலிமெண்ட்ஸ் குரூப் நம்பர் ஆக்டினியத்துக்கு என்ன குரூப் நம்பரோ அதே குரூப் நம்பரை இந்த 14 எலிமெண்ட்ஸ்க்கு சொல்றாங்க. ஆக்டினியம் குரூப் நம்பர் 3bல வர்றதுனால இதுவும் 3bலே வருது. அப்போ 4f சீரீஸ்ல இருக்கக்கூடிய 14 எலிமெண்ட்ஸ், 5f சீரீஸ்ல இருக்கக்கூடிய 14 எலிமெண்ட்ஸ், ஆல் டுகெதர் 28 எலிமெண்ட்ஸ். இந்த 28 எலிமெண்ட்ஸ் தான் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்றாங்க. இந்த எல்லா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸுக்கும் குரூப் நம்பர் ஒண்ணு தான், அது வந்து 3b. யூரோப்பியன் பிரகாரம். ஐயுபேக் பிரகாரம் பாத்தீங்கன்னா 3. ஐயுபேக் குரூப் நம்பர்னு பாத்தீங்கன்னா 3. சரி, இப்போ பீரியட் நம்பர் எந்த பீரியட்ல வரும் பாத்தீங்கன்னா அதனுடைய வேலன்சி ஷெல், அதனுடைய அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல பாருங்க. சீரீஸுக்கு அவுட்டர்மோஸ்ட் ஷெல் என்னன்னா 6th ஷெல், அதுதான் அதனுடைய பீரியட் நம்பர். அப்போ 4f சீரீஸ்னாவே
ஒரே ஒரு பீரியட், அது என்னன்னா 6th பீரியட், அவ்வளவுதான். 5F சீரிஸ்ன்றது இதுக்கு அடுத்து, அதனால இது 7th பீரியட். 5F சீரிஸ் எதுல வரும்னா 7th பீரியட்ல வரும். 4F சீரிஸ் 6th பீரியட்ல, 5F சீரிஸ் 7th பீரியட்ல வரும். சரி, இப்போ நோபல் கேசஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நோபல் கேசஸ் எந்த குரூப் எப்படி சொல்றது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். அந்த லாஸ்ட் குரூப் இருக்கிறதுல இன்னட் கேசஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த நோபல் கேசஸ் எப்படி வரும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ நோபல் கேசஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஈலியம், அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, இது செப்பரேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஈலியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 1s2, 2s2, 2p6. இப்போ இந்த டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் எங்க வந்திருக்குதுன்னா, டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் கரெக்டா p ஆர்பிட்டால் போனதுனால இந்த குரூப்பை வந்து p பிளாக்னு சொல்லலாம். இந்த குரூப்பை p பிளாக்னு சொல்லலாம். இப்போ நியானுக்கு வந்து இதுதான் வேலன்சி ஷெல், இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். நியானுடைய வேலன்சி ஷெல்லும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லும் சேமா இருக்குது. ஆனா வேலன்சி ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் 8 விட கம்மியா இருந்தாதான் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. இங்க வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இந்த எலிமெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வராது. இந்த எலிமெண்ட்ஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வராது. சரி, இந்த எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்னட் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க, ரேர் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் ரேர் கேசஸ்ன்னு சொல்றாங்கன்னா, இந்த எலிமெண்ட்ஸ் அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கும், பர்சன்டேஜ் லீஸ்டா இருக்கும், அதனால ரேர் கேசஸ்ன்னு சொல்றாங்க. இதை ஏரோஜென்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏரோஜென்ஸ் ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கிறதுனால ஏரோஜென்ஸ் சொல்றாங்க. நோபல் கேசஸ்ன்னு சொல்றாங்க ஏன்னா இது கெமிக்கல் ரியாக்ஷன் போகும் அண்டர் டிராஸ்டிக் கண்டிஷன்ல, அதனால இந்த எலிமெண்ட்ஸை இப்படி சொல்றாங்க. சரி, இந்த எலிமெண்ட்ஸுக்கு என்ன குரூப் நம்பர்? இந்த எலிமெண்ட்ஸ்க்கு என்ன குரூப் நம்பர்னா 0 குரூப் நம்பர்னு மெண்டலிஃப்ஸ் பீரியாடிக் டேபிள்ல கொடுத்தாங்க. ஏன் மெண்டலிஃப்ஸ் பீரியாடிக் டேபிள்ல 0 குரூப்னு சொன்னாங்கன்னாக்கா, இந்த எலிமெண்ட்ஸ் வந்து அந்த நேரத்துல இந்த எலிமெண்ட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் போகுதுன்னு தெரியாது யாருக்கும். அப்போ வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இந்த எலிமெண்ட்ஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் போகாது, இது இன்னர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்னர்ட் கேசஸ்ன்னு சொன்னாங்க. அதை வச்சுதான் மெண்டலிஃபும் இதனுடைய வேலன்சி 0ன்னு சொன்னார். வேலன்சி 0ன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் போகாதுன்னு தானே அர்த்தம். அதனால இதனுடைய வேலன்சி 0ன்னு சொல்லி வச்சிருந்தார். சரி, ஓகே. அப்போ அதனால இதுக்கு குரூப் நம்பர் என்னன்னா 0 குரூப் அன்ட்டு சொல்லலாம். IUPAC பிரகாரம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 18th குரூப் அன்ட்டு சொல்லணும். சரி, ஓகே. இது போல இதனுடைய குரூப் நம்பர் சொல்றோம். பீரியட் நம்பர் வேணும்னா என்ன பண்றீங்கன்னா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல பாருங்க, அதனுடைய அதுதான் பீரியட் நம்பர். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு என்ன பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதுதான் பீரியட் நம்பர். எந்த எலிமெண்டா இருந்தாலும் இப்படிதான் வரும். சரி, இப்போ லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள பார்த்தாச்சு. இப்போ லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள ஒரு எலிமெண்ட்டை கொடுத்து அது எந்த பிளாக், அது எந்த டைப் ஆஃப் எலிமெண்ட், அடுத்து அதுக்கு குரூப் நம்பர், யூரோப்பியன் குரூப் நம்பர் என்ன, IUPAC குரூப் நம்பர் என்ன, பீரியட் நம்பர் என்ன அன்ட்டு கேட்டாங்கன்னா எப்படி சொல்றது அன்றதை பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். என்ன எலிமெண்ட் எடுத்துக்கிறேன்னா ருபிடியம் என்ற எலிமெண்ட் எடுத்துக்கலாம். சரி, இந்த ருபிடியம் என்ற எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 37. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதலாம். ஓகே, இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுத போறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d10, 3d10 ஏதாச்சு. அடுத்து வந்து 4p வரும். 4pலையும் 6 கொடுத்துடலாம். இப்போ எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணலாம். இது இருக்கு 10, இது இருக்கு 20, 30, 36 ஆயிடுச்சு. இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 36 ஆயிடுச்சு. இங்க 37 அட்டாமிக் நம்பர்ன்றதுனால இன்னும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த ஒரு எலக்ட்ரான் எங்கேக்கு போகும் அன்ட்டு நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு எலக்ட்ரான் எங்கேக்கு போகுதுன்னா 5sக்கு போகுது. அந்த ஒரு எலக்ட்ரான் எங்கேக்கு போகுதுன்னா 5sக்கு போகுது. இப்போ இந்த ருபிடியத்துக்கு இந்த இதுல இருந்து இது வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிப்டான் வரும். கிரிப்டான் 36. நியரஸ்ட் நோபல் கேஸ் என்னன்னா கிரிப்டான். நியரஸ்ட் நோபல் கேஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நியரஸ்ட் நோபல் கேஸ்னா இதனுடைய அட்டாமிக் நம்பர் நோபல் கேஸ் இதனுடைய அட்டாமிக் நம்பரை விட நோபல் கேஸ்க்கு கம்மியா இருக்கணும். அப்படி பார்த்துதான் நியரஸ்ட். கம்மியா இருக்கணும், அதே டைம்ல நியரஸ்டா இருக்கணும், அப்படி பார்க்கணும். அப்போ கிரிப்டானுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 36. கிரிப்டான் வந்து நியரஸ்ட் நோபல் கேஸ் ருபிடியத்துக்கு. அதே நேரத்தில் கிரிப்டானுடைய அட்டாமிக் நம்பர் ருபிடியத்தை விட கம்மியாகவும் இருக்குது. ஓகே, சரி. அடுத்து இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த 5s ஒன்னே எதிக்கிறது.
அந்த 5s1 எழுதியாச்சு. ஓகே, ஸோ 5s1 இங்கே எழுதிட்டோம். இப்போ இதனுடைய வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 5s1, அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷனும் 5s1. வேலன்சி ஷெல்லும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லும் சேமா இருந்தால், சேமா இருக்குது இங்க வந்து டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டாலுக்கு போனதுனால இதை என்னன்னு சொல்றோம்னா எஸ் பிளாக் எலிமெண்ட் சொல்றோம். சரி, இங்க வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷனும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷனும் சேமா இருக்குது. அடுத்து வேலன்சி ஷெல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 8 இருக்குது. வேலன்சி ஷெல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 8 இருக்குது. இப்படி இருந்தா இது என்னன்னு சொல்லலாம், ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். கவனம் வச்சுக்கோங்க, ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் எங்க வரும்னா எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் தான் வரும். எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் மட்டும்தான் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வரும். டி பிளாக்கு வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வரும். எஃப் பிளாக் வந்து இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வரும். இதுல எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குதானா இருக்குது. எஸ் பிளாக்கும் பி பிளாக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ். அதுல பி பிளாக்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் குரூப் நோபல் கேசஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வராது. சரி, அடுத்து டி பிளாக்னாவே டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். டி பிளாக்ல எந்த குரூப் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல வராதுன்னா ஜிங்க் ஃபேமிலி டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல வராது. டி பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலிஸும் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தான். ஆனா யார் எக்ஸப்ஷன்னா ஜிங்க் ஃபேமிலி எக்ஸப்ஷன். ஜிங்க் ஃபேமிலி டி பிளாக், ஆனா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல வராது. அடுத்து இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னாவே எஃப் பிளாக். எஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய 28 எலிமெண்ட்ஸும் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தான். அதுல எக்ஸப்ஷன் கிடையாது. அப்ப எக்ஸப்ஷன் எங்க வருதுன்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வருது, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல வருது. ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்னா யாரு, எஸ் பிளாக்கும் பி பிளாக்கும். பி பிளாக்ல யாரு ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வராது, இன்னட் கேசஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வராது, நோபல் கேசஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வராது. டி பிளாக்னாவே டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். டி பிளாக்கா இருந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸா இல்லாதது யாருன்னா ஜிங்க் ஃபேமிலி. எஃப் பிளாக்னாவே இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இதுல ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்குதான்னா எதுவுமே கிடையாது. எல்லா எஃப் பிளாக் எலிமெண்ட்டும் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ல தான் வரும். சரி, இப்படி சொல்றோம். அப்போ இந்த ருபிடியம் என்ற எலிமெண்ட்டுக்கு பிளாக் சொல்லியாச்சு, டைப் ஆஃப் எலிமெண்ட் சொல்லியாச்சு. இது எஸ் பிளாக் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லியாச்சு. இதுக்கு யூரோப்பியன் குரூப் நம்பரை சொல்லணும். எஸ் பிளாக்கு யூரோப்பியன் குரூப் நம்பர் வேணும்னா அதனுடைய வேலன்சி ஷெல், அதாவது அதனுடைய அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அதை ரோமன் லெட்டர்ல எழுதிக்கின்னு சப்டிவிஷன் ஏ கொடுத்துடணும். இதுதான் யூரோப்பியன் குரூப் நம்பர். எஸ் பிளாக்னாவே அதனுடைய அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதோட ஏ கொடுத்துடணும். அதுதான் யூரோப்பியன் குரூப் நம்பர். ஐயூபேக் குரூப் நம்பர் என்னன்னா அந்த ரோமன் லெட்டர்ல இருக்கக்கூடியதான் ஐயூபேக் குரூப் நம்பர். ரோமன் லெட்டர்ல 1 இருக்குனால ஐயூபேக் குரூப் நம்பர் 1 அப்படி சொல்லணும். சரி, அடுத்து வந்து பீரியட் நம்பர் வேணும்னா அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லினுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பீரியட் நம்பர் சொல்லுங்க. இங்க அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னன்னா 5, அதனால பீரியட் நம்பர் 5. ஓகேவா? அடுத்து எஸ் பிளாக்ல இருக்கிறது கரெக்டா 2 குரூப் தான். அது என்னென்ன குரூப்னா ஒன்னு 1A, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2A. 1A இருக்கும் 2A இருக்கும். 1Aக்கு ஐயூபேக் குரூப் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1, 2Aக்கு ஐயூபேக் குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா 2. இப்போ இந்த எஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கிறோம், அதாவது 1A குரூப் ஐயூபேக் பிரகாரம் 1. இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா ஹைட்ரஜன் இருக்குது, அடுத்து லித்தியம் இருக்குது, சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம். இதுதான் இந்த குரூப்ல இருக்கக்கூடியது. 1A குரூப் யூரோப்பியன் சிஸ்டம் பிரகாரம், ஃபர்ஸ்ட் குரூப் ஐயூபேக் பிரகாரம். இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இதுதான். 7 எலிமெண்ட்ஸ் வருதான்னு பார்த்துக்கணும். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஏன்னா 7 பீரியட்ஸ் இல்ல, 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, சரி. இதுக்கு வந்து ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா NS1. ஜெனரல் வேலன்சி ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா NS1. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 2A குரூப். அதுக்கு யூரோப்பியன் குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, இதுல இந்த 2Aல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த 2Aல செகண்ட் குரூப்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்ட்டு பார்க்க போறோம். என்னென்ன இருக்குதுன்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம்
எதுல இருக்குதுன்னா 2A குரூப்ல இருக்குது. ஐயூபேக் பிரகாரம் செகண்ட் குரூப்ல இருக்குது. ஐயூபேக் பிரகாரம் செகண்ட் குரூப்ல இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த 2 குரூப்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எஸ் பிளாக் அன்ட்டு சொல்றோம். எஸ் பிளாக்னாவே 2 குரூப்ஸ். தட்ஸ் ஆல். இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னா அல்காலி மெட்டல்ஸ் சொல்லுவோம். இதுக்கு வந்து அல்காலின் எர்த் மெட்டல் சொல்லுவோம். இதுக்கு ஜெனரல் வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா NS2ன்னு சொல்லுவோம். அப்போ எஸ் பிளாக்னாவே கரெக்டா 2 குரூப்ஸ் தான். அது வந்து ஒன்னு 1A, இன்னொன்று வந்து 2A. 1Aக்கு ஐயூபேக் குரூப் நம்பர் 1, 2Aக்கு ஐயூபேக் குரூப் நம்பர் 2. 1Aனாவே ஜெனரல் வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் NS1, 2Aன்னா NS2. ஓகேவா? சரி, இந்த 1A வந்து என்னன்னு சொல்றோம்னா அல்காலி மெட்டல்ஸ் சொல்றோம். 2A என்னன்னு சொல்றோம்னா அல்காலின் எர்த் மெட்டல்ஸ் சொல்றோம். அடுத்து இதுக்கு பீரியட் நம்பர் வேணும்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு என்ன பிரின்சிபல் கொண்ட நம்பரை பாருங்க, அதுதான் பீரியட் நம்பர். ஓகே, இந்த எஸ் பிளாக் எதுல வருதுன்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வருது. எஸ் பிளாக் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வரும். எஸ் பிளாக்னாவே டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் எங்க போகும்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு தான் போகும். இதுதான் எஸ் பிளாக். ஓகேவா? இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரி, இப்போ அடுத்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். அந்த எலிமெண்ட் எந்த பிளாக்ல வரும், அது எந்த டைப் ஆஃப் எலிமெண்ட்ல வரும், அதுக்கு யூரோப்பியன் குரூப் நம்பர் எப்படி சொல்றது, ஐயூபேக் குரூப் நம்பர் எப்படி சொல்றது என்றதை இப்போ பார்க்க போறோம். இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா கேலியம் எடுத்துக்கலாம். கேலியம் எடுத்துக்கிறோம். இந்த கேலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 31 வரும். இந்த 31 அட்டாமிக் நம்பர். இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு எல்லா இதையும் சொல்லலாம். ஓகே, இப்போ 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3D பார்த்தீங்கன்னா 10, அடுத்து பார்த்தீங்கன்னா 4p வரணும். இப்போ இந்த 31ல இது வரைக்கும் 30 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அது லாஸ்ட் எலக்ட்ரான், இல்லைன்னா டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் எங்கேக்கு போகுதுன்னா 4pக்கு போகுது. டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் பிக்கு போனதுனால இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா பி பிளாக் சொல்லலாம். சரி, இப்போ இந்த கேலியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்குறோம். இதுக்கு நியரஸ்ட் நோபல் கேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேலியத்துக்கு நியரஸ்ட் நோபல் கேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்கான். கிரிப்டான் கிடையாது, ஆர்கான். ஓகே, ஏன்னா நோபல் கேஸினுடைய அட்டாமிக் நம்பர் இந்த எலிமெண்ட்டினுடைய அட்டாமிக் நம்பரை விட கம்மியா இருக்கணும். சரி, எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த 3D10 எழுதிக்கோங்க. அடுத்து 4s2, அடுத்து இந்த 4p1 இப்படி எழுதியாச்சு. ஓகே, இந்த கேலியம் பி பிளாக்ல வருது. ஏன் பி பிளாக்ல வருதுன்னா டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் பி ஆர்பிட்டால் போறதுனால இது பி பிளாக்ல வருது. அடுத்து இதுக்கு வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன். 3D வந்து வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன்ல வராது. கவனம் வச்சுக்கோங்க. 3D அதாவது டி சப்ஷெல் வேலன்சி ஷெல்ல இருக்கணும்னா அது ஒன்று டி பிளாக்கா இருக்கணும், இல்லைன்னா எஃப் பிளாக்கா இருக்கணும். டி சப்ஷெல் எப்போ வேலன்சி ஷெல்ல வரும்னா அந்த எலிமெண்ட் டி பிளாக்லயோ இல்லை எஃப் பிளாக்லயோ இருந்தாதான் வேலன்சி ஷெல்ல வரும் டி. எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் டி சப்ஷெல் வேலன்சி ஷெல்ல கண்டிப்பா வராது. சரி, இது பி பிளாக், அப்போ டி சப்ஷெல் வந்து வேலன்சி ஷெல்ல வராது. இது கம்ப்ளீட்லி ஃபில்ட், அதனால வேலன்சி ஷெல்ல வரல. அப்போ இந்த பி பிளாக் எலிமெண்ட் கேலியத்துக்கு வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 4s2 4p1. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லும் 4s2 4p1 தான். அப்போ வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷனும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷனும் இந்த கேலியத்துக்கு எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்குது. அப்புறமா இதனுடைய இதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. அப்படின்னா லெஸ் தேன் 8. அதனால இது என்னன்னு சொல்லலாம் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். சரி, இதுக்கு இப்போ யூரோப்பியன் குரூப் நம்பரை சொல்ல போறோம். யூரோப்பியன் குரூப் நம்பர் பி பிளாக்கா இருந்து பி பிளாக்ல யூரோப்பியன் குரூப் நம்பரை எப்படி சொல்லணும்னா அதனுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அதுதான் அதனுடைய யூரோப்பியன் குரூப் நம்பர். பி பிளாக்கா இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸா இருந்தால் அதுக்கு யூரோப்பியன் குரூப் நம்பர் என்னன்னா வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அதுதான் அதனுடைய குரூப் நம்பர். அப்போ வேலன்சி ஷெல் அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால இதுதான் இதனுடைய குரூப் நம்பர், ரோமன் லெட்டர் 3A. ஐயூபேக் குரூப் நம்பர் எப்படி சொல்றது பார்க்கிறோம். ஐயூபேக் குரூப் நம்பரை சொல்ற போறோம். பி பிளாக் எலிமெண்ட்டுக்கு ஐயூபேக் குரூப் நம்பர் என்ன சொல்லணும்னா பி பிளாக் எலிமெண்ட்டுக்கு
ஐயூபேக் குரூப் நம்பரை எப்படி சொல்லணும்னா வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட 10 ஆட் பண்ணி சொல்லணும். பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பி பிளாக் இருந்து ரெப்ரசன்டேட்டிவா இருந்தால் ஐயூபேக் குரூப் நம்பர் எப்படி சொல்லணும்னா வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட 10 ஆட் பண்ணிட்டு சொல்லணும். அப்போ வேலன்ஸ் ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 10 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ குரூப் நம்பர் என்னன்னா 13. ஐயூபேக் குரூப் நம்பர் என்னன்னா 13 வந்துட்டு வந்துச்சு. ஓகேவா? சரி, இதுக்கு ஜெனரல் வேலன்ஸ் ஷெல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா NS2NP1 வரும். ஏன் NS2NP1னா இந்த 3D10 வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு, இது வேலன்ஸ் ஷெல்ல வராது. 4s2 4p1 வருது. இது NS2ன்னு சொல்லிக்கலாம், இது NP1ன்னு சொல்லிக்கலாம். NS2NP1. இப்போ இந்த 3A குரூப் அதாவது யூரோப்பியன் சிஸ்டம் பிரகாரம் 3A, ஐயூபேக் பிரகாரம் 13, இதுல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இதுல வருது அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ ரோமன் லெட்டர் 3A யூரோப்பியன் குரூப் நம்பர், ஐயூபேக் குரூப் நம்பர் 13. இது எதுல வருதுன்னா பி பிளாக்ல வருது. இது எதுல வருதுன்னா பி பிளாக்ல வருது. அப்புறமா வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல வருது. சரி, இதுல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம். இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எதுல வருதுன்னா குரூப் நம்பர் 3A, குரூப் நம்பர் 13ல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா பி பிளாக் ரெப்ரசன்டேட்டிவ்ல அடுத்து பாத்தீங்கன்னா 4E. இது ஐயூபேக் குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா 14. இதுல வரக்கூடியது என்னன்னா கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், டின் அண்ட் லெட். ஓகே, அடுத்து வர்றது என்னன்னா 5A. இதுக்கு ஐயூபேக் குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா 15. இதுக்கு வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். அடுத்து பாத்தீங்கன்னா 6A. ஐயூபேக் குரூப் நம்பர் 16. ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெல்லூரியம், பொலோனியம். அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் 7A, 17th குரூப். இதுக்கு பாத்தீங்கன்னா புளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன். ஓகே, சோ பி பிளாக்கா இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸா வரக்கூடிய குரூப்ஸ் இதுதான். பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸா இருக்கிறது வந்து இந்த எலிமெண்ட்ஸ் தான், வேற எலிமெண்ட்ஸ் கிடையாது. சரி, பி பிளாக்கா இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸா இல்லாதது எதுன்னா லாஸ்ட் குரூப் நோபல் கேசஸ். அந்த நோபல் கேசஸ் என்னன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான். இது என்னன்னா நோபல் கேசஸ், இன்னட் கேசஸ், ரேர் கேசஸ், ஏரோஜன்ஸ். இதுக்கு ஐயூபேக் குரூப் நம்பர் என்ன சொல்லணும்னா 18 சொல்லணும். இதுதான் லாஸ்ட் குரூப். ஐயூபேக் குரூப் நம்பர் வந்து 18. யூரோப்பியன்ல வந்து 0 குரூப்னு சொல்றாங்க, ஏன்னா வேலன்சி வந்து 0வா இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அப்போ இப்போ எப்படி நம்ம வந்து பிளாக்கை கண்டுபிடிக்கிறது, எப்படி டைப் ஆஃப் எலிமெண்ட் சொல்றதுன்றது ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. சரி, இப்போ இன்னொரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு எலிமெண்ட் என்னன்னா டெக்னீஷியம் எடுத்துக்கலாம். இந்த டெக்னீஷியத்துக்கு என்ன அட்டாமிக் நம்பர்னா 43. அப்படின்னா 43 எலக்ட்ரான்ஸ் இதுல இருக்குதுன்னு அர்த்தம். டெக்னீஷியத்துக்கு அட்டாமிக் நம்பர் என்னன்னா 43. அப்படின்னா இதுகிட்ட 43 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி அதெல்லாம் பார்க்கலாம். 1s எழுதிட்டோம், 2s எழுதியாச்சு, 2p எழுதியாச்சு, இது இருக்கு 10. அடுத்து 3s எழுதியாச்சு, திருப்பி எழுதியாச்சு, திருப்பி அடுத்து 4s எழுதியாச்சு. அடுத்து வந்து 3Dக்கு அடுத்து 4Pக்கு அடுத்து என்ன வரும்? இப்போ 4P எழுதியாச்சு. ஓகே, 4P எழுதியாச்சு. அடுத்து என்ன எழுதுறோம்னா 5s எழுதுறோம். அடுத்து என்ன எழுதுறோம்னா 5s எழுதியாச்சு. அடுத்து என்ன எழுதுறோம்னா 4D எழுதுறோம். இது வரைக்கும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிக்கிறோம் கவுண்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் 10, இது வரைக்கும் 20, இது 30, 38 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அன்ட்டு பார்க்க போறோம். இன்னும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 5 எலக்ட்ரான்ஸ் யாருக்கு கொடுத்துடலாம்னா இந்த டெக்னீஷியத்துக்கு கொடுத்துடலாம். 5 எலக்ட்ரான்ஸை டெக்னீஷியத்துக்கு கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நியரஸ்ட் நோபல் கேஸ்ல இதை எழுதலாம். ஓகே, நியரஸ்ட் நோபல் கேஸ்னா கிரிப்டான் தான். நியரஸ்ட் நோபல் கேஸ்னா கிரிப்டான், அதாவது 36 எலக்ட்ரான்ஸ் அண்டர்லைன் பண்ணிடலாம். 36 எலக்ட்ரான்ஸ் எழுதியாச்சு கிரிப்டான். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா 4d5 5s2 இருக்குது. 4d5 5s2 இருக்குது. ஓகே, இப்போ இதுல டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் டிக்கு போனதுனால இதை டி பிளாக் சொல்றோம்.
டி பிளாக்னாவே வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா n-1d ns தான் இருக்கும். அப்ப இந்த 4dயும் 5s இதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்குது. இப்போ டி பிளாக் எலிமெண்ட்னாவே டிரான்சிஷன் எலிமெண்ட் தான் நினைக்கணும். டிரான்சிஷன் எலிமெண்ட்னா எப்படி இருக்கணும்? அதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய டி சப் ஷெல் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்தால் அது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதுதான் வேலன்சி ஷெல். வேலன்சி ஷெல்ல டி சப் ஷெல் இருக்குது, இதுகிட்ட 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், ஆனா 5 தான் இருக்குது அப்படின்னு இன்கம்ப்ளீட்லி ஃபில்ட். அதனால இந்த டி பிளாக் எலிமெண்ட்டை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு யூரோப்பியன் குரூப் நம்பர் எப்படி சொல்றது? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு யூரோப்பியன் குரூப் நம்பர் எப்படி சொல்லணும்னா, வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ கவுண்ட் பண்ணுங்க. அதை கவுண்ட் பண்ணிட்டு அதை ரோமன் லெட்டர்ல அப்படியே எழுதிக்கின்னு பிஏ கொடுத்துருங்க. ரோமன் லெட்டர்ல அப்படியே எழுதிட்டு பிஏ கொடுத்துருங்க. அப்போ 7b சொல்லியாச்சு. சரி, வேலன்சி ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் வந்து 3ல இருந்து 7 வரைக்கும் வரும்போது அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனையோ அதை அப்படியே ரோமன் லெட்டர்ல சொல்லி பிஏ கொடுத்துருங்க. அதுதான் யூரோப்பியன் குரூப் நம்பர். சரி, வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி, 9 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி, 10 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி, 8, 9, 10ன்னா டி சப் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸையும் எஸ் சப் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் இந்த 8, 9, 10ல வரும். 8, 9, 10 வேலன்சி ஷெல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8, 9, 10ல வந்தால் என்ன பண்ணணும்னா யூரோப்பியன் குரூப் நம்பரை காமனா 8ன்னு கொடுத்துடணும். வேற எதுவும் செய்யக்கூடாது. இதுல வந்து 3 ஃபேமிலிஸ் வரும். இந்த 8th குரூப்ல வந்து 3 ஃபேமிலிஸ் வரும். ஒன்னு வந்து அயன் ஃபேமிலி வரும், இன்னொன்னு கோபால்ட் ஃபேமிலி வரும், இன்னொன்று நிக்கல் ஃபேமிலி வரும். அயன் ஃபேமிலிக்கு ஐயூபேக் குரூப் நம்பர் 8ன்னு சொல்லுங்க. வேலன்சி ஷெல்ல எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணீங்கன்னா 8 வரும். கோபால்ட் ஃபேமிலிக்கு ஐயூபேக் நம்பர் 9ன்னு சொல்லுங்க. அதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணா 9 வரும். நிக்கல் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு வேலன்சி ஷெல் அதாவது ஐயூபேக் குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா 10ன்னு வரும். அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 10ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டி பிளாக்கா இருந்து அதனுடைய வேலன்சி ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் 8, 9, 10 இருந்தால் எப்படி 8, 9, 10 வரும்? டி சப் ஷெல்லையும் எஸ் சப் ஷெல்லையும் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணா வரும். எந்த எஸ் சப் ஷெல் எந்த டி சப் ஷெல்? வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடியது, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடியது. எஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கும், டி வந்து பெனல்டிமேட் ஷெல்ல இருக்கும். அதை தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ டி பிளாக்கா இருந்து டி சப் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸையும் எஸ் சப் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸையும் ஆட் பண்ணா 8, 9, 10 வந்துச்சுன்னா அந்த 3 ஃபேமிலிஸையும் டுகெதரா 8th குரூப்னு சொல்லிடணும் யூரோப்பியன் பிரகாரம். ஐயூபேக் பிரகாரம் பாத்தீங்கன்னா அயன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் வரும். அதனால தான் ஐயூபேக் 8 குரூப்னு சொல்லுது. கோபால்ட்டினுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால தான் கோபால்ட் ஃபேமிலியை வந்து 9th குரூப் அன்ட்டு ஐயூபேக் சொல்லுது. நிக்கல் ஃபேமிலி ஐயூபேக் எப்படி சொல்லுதுன்னா 10th குரூப்னு சொல்லுது. ஓகே, இப்போ டி பிளாக்னாவே டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஒன்னு எக்ஸப்ஷன் யாருன்னா ஜிங்க் ஃபேமிலி தான் எக்ஸப்ஷன். ஜிங்க் ஃபேமிலியை மட்டும் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லாதீங்க, மற்ற டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லிடலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா காப்பர் ஃபேமிலி பார்க்க போறோம். காப்பர் எடுத்துக்கிறோம். இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்